கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். தன்னை விட்டு எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நன்மைகளும் விலகி போய்விட்டாலும் கர்த்தர் தன்னை விட்டு விலகி போக விடவில்லை என்பதை ஆபகுக் உறுதியாய் நம்புகிறார். ஆகையினால் தான் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்றும் என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்றும் ஆபகுக் விசுவாசத்தோடும் உறுதியோடும் சொல்கிறார். ஜனங்கள் பொருளாதாரத்தில் செலுத்தியிருக்கும் போதும் எல்லா நன்மைகளையும் சம்பூர்ணமாய் பெற்றிருக்கும் போதும் அவர்கள் கர்த்தருக்குள் களி கூறுவார்கள். அந்த நன்மைகள் எல்லாம் குறைந்து போய்விட்டால், அவர்களுடைய செழிப்பு வறுமையாய் மாறிவிட்டால் அவர்களுக்கு சந்தோஷம் இருக்காது. இவர்கள் உலக பிரகாரமான ஜனங்கள். இவர்கள் உலகத்தில் உள்ள காரியங்களையும் சிநேகிக்கிறவர்கள். கர்த்தருடைய ஜனம் உலக பிரகாரமான ஜனங்களைப் போல் இருக்கக்கூடாது. நாம் ஆவிக்குரியவர்கள். நம்மிடத்தில் நன்மையும் ஆசீர்வாதங்களும் செழிப்பும் இருக்கும்போது அவை எல்லாவற்றிலேயும் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நாம் நன்மைகளை அனுபவித்தாலும் நம்முடைய மகிழ்ச்சி கர்த்தருக்குள்ளேயே இருக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் குறைந்து போய்விட்டாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது குறைந்து போகக்கூடாது. நாம் கட்டி எழுப்பியது இடிந்து போனாலும், நம் பாரங்கள் நம்மை அழுத்தினாலும் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம். இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இதுவே ஆதாரம். கர்த்தர் நம்முடைய இரட்சிப்பின் தேவனாயிருக்கிறார். நமக்கு ஆவியின் கனிகளை கொடுக்கிறார். அதிகமாய் நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் இழப்புகள் வந்தாலும் நம்முடைய ஆத்துமா நஷ்டப்படாது. நம்முடைய இரட்சிப்பை நாம் இழந்து போக மாட்டோம். நம்முடைய மகிழ்ச்சி கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி ஒருபோதும் குறைந்து போகாது. நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய மகிழ்ச்சி சூழ்நிலைகளால் பொறுத்து மாறக்கூடாது. சூழ்நிலைகள் நம்முடைய மகிழ்ச்சியை ஆளுகை செய்யக்கூடாது. நம்முடைய இரட்சிப்பை தேவன் நம்முடைய சந்தோஷத்திற்கு அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். அவரே நம்முடைய மகிழ்ச்சிக்கு காரணராக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயங்களை இந்த உலகத்தின் மீது பதித்திருக்கும் போது நம்முடைய மகிழ்ச்சியில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் உண்டாகும். நமக்கு லாபங்களும் நன்மைகளும் அதிகரிக்கும் போது நம்முடைய மகிழ்ச்சியை அளவிட முடியாது. நமக்கு நஷ்டங்களும் கஷ்டங்களும் வரும்போது நமக்கு மகிழ்ச்சி இருக்காது. நம்மிடத்தில் மகிழ்ச்சிக்கு பதில் துக்கம் இருக்கும். நம்முடைய தேவன் இரட்சிப்பின் தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பரலோக பிரயாணத்திலே நமக்கு எத்தனை தடைகள், இடர்கள், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அவை எல்லாவற்றிலும் மேற்கொள்ள நம்முடைய இரட்சிப்பின் தேவன் நமக்கு உதவி செய்து நம்மை பலப்படுத்துவார். நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது நம்முடைய இருதயத்தின் பாரங்கள், கவலைகள், வேதனைகள் குறையும். இருதயம் அவருக்குள் இருக்கும். ஆபகுக் தீர்க்கதரிசி ஆரம்பத்தில், கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று என்று சொன்னான். ஆனால் இப்போதோ பயமோ நடுக்கமோ கலக்கமோ இல்லை. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிளையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று பாடுவதை பார்க்கலாம். நாமும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.